அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ நீட்டு, டிஆர்பி போன்ற போட்டித் தேர்வில் சாலிட் ஸ்டேட் திடநிலைமை என்ற பாடப்பகுதியிலிருந்து கேட்கப்படும் வினாக்கள், விடைகள், அவற்றுக்கான விளக்கங்களை பற்றி பேசுவோம். இன்னைக்கு பேசக்கூடிய வினாக்கள் அனைத்துமே லாஸ்ட் இயர் நடந்த யூஜி டிஆர்பி தேர்வில் கேட்கப்பட்ட வினாக்களுக்கான விளக்கங்களை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ கொஷின் நம்பர் 1 பாருங்கள். அயானிக் காம்பவுண்ட்ஸ் ஆர் டேஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அயனி சேர்மங்கள் அப்படின்றது ஆப்ஷன் ஏ ஆம்னி டைரக்ஷனல் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் அண்டு ஜியாண்ட் மாலிகுல். ஆப்ஷன் பி டைரக்ஷனல் அண்டு டிஸ்கிரெட் மாலிகுல். ஆப்ஷன் சி யூனி டைரக்ஷனல் அண்டு ஜியாண்ட் மாலிகுல். ஆப்ஷன் டி யூனி டைரக்ஷனல் அண்டு டிஸ்கிரெட் மாலிகுல் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. நமக்கு நன்றாகவே தெரியும், இந்த அயனி சேர்மங்கள் அப்படின்றது ஆம்னி டைரக்ஷனல், அதாவது அனைத்து திசைகளிலும் நம்ம அனிசோட்ரோபிக் நேச்சர் அப்படின்னு படிப்போம். அந்த கேரக்டரை பெற்றிருக்கிறவங்க. ஸோ ஆம்னி டைரக்ஷனல் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் அண்டு ஜியாண்ட் மாலிகுல் அப்படின்றது தான் சரி. பல்திசை ஈர்ப்பு விசையும் ஒரு பெரிய படிகங்களையும் கொண்டது அப்படின்றது தான் நமக்கு சரியானது. இதுக்குண்டான தொடர்புடைய மற்ற வினாக்கள் கேட்கக்கூடிய பகுதிகள் நமக்கு அயானிக் பாண்ட்ஸ் நமக்கு இங்கே ஃபார்மேஷன் ஆகுறாங்க டியூ டு இதாங்க ஸ்ட்ராங் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன்ஸ் கிரியேட் ஆகுது. யாருக்கு இடையில் அப்படின்னு கேட்டாக்கல ஆப்போசிட்டிவ்லி சார்ஜ்டு அயான்ஸ், மேபி அது ஒரு கேட்டையானுக்கும் அண்ட் ஆனியானுக்கு இடையில் ஒரு அட்ராக்டிவ் ஃபோர்ஸ். அந்த அட்ராக்டிவ் ஃபோர்ஸுக்கு என்ன பேர் சொல்கிறோம்? எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ். தமிழ் நிலை மின்னியல் கவர்ச்சி விசை அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி பாருங்கள், தஸ் ஃபோர்ஸ் ஆக்ட் ஈக்குவலி இன் ஆல் டைரக்ஷன். இந்த கவர்ச்சி விசை எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் அனைத்து திசைகளிலும் எப்படி இருக்குது? சமமாக இருக்குது. இந்த கவர்ச்சி விசைக்கு தான் என்ன பேர் சொல்கிறோம்னாக்கா ஆம்னி டைரக்ஷனல் அப்படின்ற பேரை கொடுக்குறோம். as a result இந்த அயானிக் காம்பவுண்ட்ஸ் ஃபார்ம் ஜியாண்ட் லாட்டிஸ், பெரிய வடிவ அமைப்புகளை உருவாக்குறாங்க அப்படின்ற பேரை கொடுக்குறாங்க. ஸோ நம்ம கொஷின் நம்பர் 2க்கு போகலாம். இன் எ கியூபிக் கிறிஸ்டல், இங்கே பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க? கியூபிக் கிறிஸ்டல் லாட்டிஸ் த கார்னர் ஆர் ஆக்குபைடு பை ஏ. இந்த ஏன்ற ஒரு ஆட்டம் இருக்குது. இது எங்கே இருக்கான்? கார்னரில் ஆக்குபை பண்ணியிருக்கு. நமக்கு கார்னர் இருக்கக்கூடிய அணுக்களின் எண்ணிக்கையை கண்டுபிடிக்க ஃபார்முலா 1/8 இன்ட்டு என்சி அப்படின்றது கார்னர். தென் சென்டர் ஆஃப் தி லேட்டிஸ், சென்டர் ஆஃப் தி லேட்டிஸில் யார் இருக்காங்களா அப்படின்னு கேட்டால் பி அப்படின்றது இருக்குது. ஸோ பி சென்டர் ஆஃப் தி லேட்டிஸில் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா பாடி சென்டர்டு, பிசிசி அப்படின்னு சொல்லுவோம். 1/1 இன்ட்டு என்பி அப்படின்றது ஃபார்முலா. ஸோ இதில் நீங்கள் அப்ளை பண்ண வேண்டியதுதான். இப்போ கார்னர் ஆஃப் தி ஆட்டம் என்ன இருப்பாங்க அப்படின்னு கேட்டால் 1/8 இன்ட்டு ஈச் கார்னர் எவ்வளோ இருப்பாங்க? 8 அப்படின்னா 8 கேன்சல் ஆயிரும். ஸோ ஏ அப்படின்ற ஆட்டம் எவ்வளோ இருப்பாங்க? 1 அப்படின்றது விடை. இந்த பிக்கு பார்த்தீங்கன்னா 1/1 இன்ட்டு என்பி. பாடி சென்டர்லையும் எத்தனை ஆட்டம் இருக்குன்னா 1. இந்த 1 கேன்சல் பண்ணிங்கன்னா இங்கவும் பியும் நமக்கு 1. ஸோ நமக்கு ஏவும் எத்தனை இருக்காங்க? 1 பி 1 அப்படின்னா வாட் இஸ் த ரேஷியோனாக்கில் A/B 1:1 அப்படின்ற ரேஷியோ. ஸோ வாய்ப்பாடு நமக்கு ஏபி அப்படின்றது நமக்கு கிடைப்பாங்க. ஸோ இது தொடர்புடைய வேறு வினாக்கள் என்னென்ன கேட்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள், இந்த வினாக்கள். இந்த கியூபிக் கிறிஸ்டல் லேட்டிஸில் கார்னரில் ஏ ஆட்டம் இருக்காங்க. அதுக்கு எத்தனை கார்னர் இருக்குன்னா ஒரு கியூபுக்கு 8 ஆட்டம். ஸோ நம்ம ஃபார்முலா முன்ன கண்டுபிடிச்சோம். 8/8 கேன்சல் பண்ணால் 1. பாடி சென்டரில் எவ்வளோ ஆட்டம் இருக்காங்கனாக்கில் 1. அது யாரு கூடயும் ஷேரிங் இல்லை, அதனால் கான்ட்ரிபியூஷன் 1 தான். ஸோ ரேஷியோ எடுக்கும்போது 1:1 அப்படின்றது கிடைப்பாங்க. இதே கார்னர் இல்லாமல் பாருங்கள், என்சி ஃபார்முலா என்ன சொல்லணும்? 1/8 இன்ட்டு நமக்கு 8. இதே என்பி பாடி சென்டர்டு வந்தாருனாக்கில் 1/1 இன்ட்டு 1. தென் என்எஃப் ஃபேஸ் சென்டர்டுக்கு என்ன சார் ஃபார்முலானா 1/6. ஷேரிங் 6 கூட இருக்கும். நமக்கு 1/2 ஷேரிங் 1/2 இன்ட்டு எத்தனை கான்ட்ரிபியூட்டட் ஆட்டம் அப்படின்னு கேட்டால் 6. ஸோ இதை நமக்கு கேன்சல் பண்ணும் பொழுது அதே மாதிரி என்எஃப் எண்டு சென்டர்டு அப்படின்ற ஒன்று இருக்காங்க. எண்டு சென்டர்டு. நெக்ஸ்ட் கொஷின்ஸ் நமக்கு the interplanar spacing in a cubic system between the
111 அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. யார் இது வந்து HKL உடைய வேல்யூ 111. பிளேன்ஸ் வித் தி டைமென்ஷன் வந்து 50 பிகோமீட்டர், அதனுடைய டைமென்ஷனல் வேல்யூ வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ வாட் இஸ் இங்கே வேல்யூ வந்து ஃபைண்ட் பண்ணணும். நமக்கு பாருங்கள், 50 PM பரிமாணம் உள்ள ஒரு கனசதுரத்தின் 111 தளத்தில் உள் தள இடைவெளி என்ன அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. நமக்கு இதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு கேட்டாக்கல, டி அப்படின்றது என்ன சொல்கிறோம், டைமென்ஷன் இருக்கக்கூடிய ஸ்பேசிங், இன்டர்பிளேனர் ஸ்பேசிங் DHKL அப்படின்றது A ஈக்குவல் டு ரூட் ஆஃப் நமக்கு H ஸ்கொயர் ப்ளஸ் K ஸ்கொயர் ப்ளஸ் L ஸ்கொயர் அப்படின்றது ஃபார்முலா. இதில் A உடைய வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 50 பிகோமீட்டர். தென் ஹெச்சினுடைய வேல்யூ வந்து 1, K உடைய வேல்யூ வந்து 1, L உடைய வேல்யூ 1. எல்லாத்தையும் நீங்கள் ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 111 அப்படின்னு கிடைக்கும். ஸோ 1 + 1 + 1 அப்படின் பொழுது நமக்கு 50 பை ரூட் ஆஃப் 3 அப்படின்றது கிடைக்கும். ஸோ சரியான விடை வந்து நமக்கு ஆப்ஷன் A அப்படின்றது சரி. இதுக்கான விளக்கங்கள் பாருங்கள். DHKL அப்படின்றது A டிவைடட் பை ரூட் ஆஃப் H ஸ்கொயர் ப்ளஸ் K ஸ்கொயர் ப்ளஸ் L ஸ்கொயர். இங்கே பிளேன் வந்து 111ன்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா ஹெச்சினுடைய வேல்யூ 1, K உடைய வேல்யூ 1, L உடைய வேல்யூ 1. பாராமீட்டர் வந்து A உடைய வேல்யூ வந்து 50 பிகோமீட்டர். நீங்கள் அப்ளை பண்ணால் உங்களுக்கு ஆன்சர் வந்து 50 டிவைடட் பை ரூட் ஆஃப் 3 பிகோமீட்டர் அப்படின்றது நமக்கு சரியான விடை. நெக்ஸ்ட்டு கொஷினுக்கு போகலாம். பாருங்கள், இன் எக்ஸ்ரே டைஃப்ராக்ஷன் த மேக்ஸிமம் ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் தி ரே டிபெண்ட்ஸ் ஆன் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. மேக்ஸிமம் ரிஃப்ளெக்ஷன் எதிரொலிக்கக்கூடியது எதை பொறுத்து இருக்கும் அப்படின்றது கேள்வி. பாருங்கள், எக்ஸ் கதிர் விளிம்பு விளைவில் அதிகபட்ச பிரதிபலிப்பு அப்படின்றது எதை சார்ந்து அமைகிறது. ஆப்ஷன் ஏ வந்து கிளான்சிங் ஆங்கிளா, ஆப்ஷன் பி வந்து வேவ் லென்த் லாம்டாவா, ஆங்கிள் வந்து தீட்டாவா, ஆர்டர் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் என்னுடைய வேல்யூவா, இன்டர்பிளேனார் டிஸ்டன்ஸ் டி உடைய வேல்யூவா. நமக்கு பிராக் ஈக்குவேஷன் தெரியும். என்ன ஃபார்முலா, n லாம்டா இஸ் ஈக்குவல் டு 2d சைன் தீட்டா அப்படின்றது தான். இதில் எதை பொறுத்து மேக்ஸிமம் ரிஃப்ளெக்ஷன் இருக்குன்னாக்கா ஆப்ஷன் ஏ. இந்த கிளான்சிங் ஆங்கிள் அப்படின்றதை பொறுத்து நமக்கு அதிகபட்சமான பிரதிபலிப்பு அப்படின்றது இருக்கும். இதை பற்றிய தொடர்புடையது பாருங்கள், எக்ஸ்ரே டைஃப்ராக்ஷன் கண்டிஷன் மேக்ஸிமம் ரிஃப்ளெக்ஷன் கிவன் பை பிராக் ஈக்குவேஷன் n லாம்டா இஸ் ஈக்குவல் டு 2d சைன் தீட்டா. இங்கே தீட்டா அப்படின்றது தான் கிளான்சிங் ஆங்கிள், அது எதிரொலிப்பு கோணம் அப்படின்னு சொல்கிறோம். லாம்டான்றது வேவ் லென்த்து, டி அப்படின்றது இன்டர்பிளேனார் டிஸ்டன்ஸு, என்னன்றது ஆர்டர் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். இந்த ஆர்டர் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் சம்டைம்ஸ் கொஷின் கேட்பாங்க. n இஸ் ஈக்குவல் டு 1ன்னு கொடுத்தீங்கன்னா இட் வில் பி ஃபாலோ ஃபஸ்ட் ஆர்டர். என்னுடைய வேல்யூ வந்து 2 கொடுத்தீங்கன்னா இட் வில் பி ஃபாலோ செகண்ட் ஆர்டர். இதுக்கு உண்டான ஐடியா பார்த்தீங்கன்னா பாருங்கள், கிவன் கிறிஸ்டல் ஃபிக்ஸட் டி வேல்யூ வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். எக்ஸ்ரே உடைய லாம்டா வேல்யூ வந்து ஃபிக்ஸடாக இருந்ததுன்னா நமக்கு மேக்ஸிமம் ரிஃப்ளெக்ஷன் வந்து கிடைக்கும். அந்த மேக்ஸிமம் ரிஃப்ளெக்ஷனுக்கு உண்டான வேல்யூக்கு தான் என்ன சொல்கிறோம், கிளான்சிங் ஆங்கிள் அல்லது தீட்டா அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள், which of the following property is low in ionic crystal. அயனி படிகங்களுக்கான பண்புகள் 4 கொடுக்கப்பட்டிருக்கு. இதில் எந்த பண்பு வந்து குறைவாக இருக்கும் அப்படின்னு கொடுக்குறாங்க. ஹீட் ஆஃப் வேப்பரைசேஷன், வேப்பர் ப்ரெஷர், மெல்டிங் பாயிண்ட், பாயிலிங் பாயிண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு சரியான விடை வந்து நமக்கு ஆப்ஷன் பி, வேப்பர் ப்ரெஷர் அப்படின்றது வந்து நமக்கு குறைவாக இருக்கும். தமிழ் வந்து வாயு அழுத்தம் அப்படின்றது குறைவாக இருக்கும். ரிமைனிங் நம்ம ஹீட் ஆஃப் வேப்பரைசேஷன் ஹை, எல்லாருமே அதிகமாக இருப்பாங்க. என்ன ரீசன் அப்படின்னு கேட்டால், அயானிக் சாலிட்ஸ் வந்து நமக்கு ஸ்ட்ராங் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன், நிலைமின் கவர்ச்சி விசை அப்படின்றது காணப்படுவதனால ஹீட் ஆஃப் வேப்பரைசேஷன், மெல்டிங் பாயிண்ட்டு, பாயிலிங் பாயிண்ட் இவர்கள் எல்லாமே நமக்கு அதிகமாக காணப்படுவார்கள். இது தொடர்புடைய மற்ற கேள்விகள் பாருங்கள். ஸ்ட்ராங் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன்ஸ் இருக்குது, அதனால் ஹை மெல்டிங் பாயிண்ட், ஹை பாயிலிங் பாயிண்ட், ஹை ஹீட் ஆஃப் வேப்பரைசேஷன். பிகாஸ் த அயான்ஸ் ஆர் டைட்லி ஹெல்டு. நமக்கு ஒரு கேட்டையானுக்கும் ஒரு ஆனியானுக்கு இடையிலான கவர்ச்சி விசை வந்து ரொம்ப வலிமையாக பிணைக்கப்பட்டிருக்கு. டு நாட் ஈஸிலி எஸ்கேப் இன்டு வேப்பர் பேஸ். அது வந்து ஈஸியாக நீங்கள் வெப்பப்படுத்தும் பொழுது ஆவியாக மாறுவதற்கான வாய்ப்புகள் குறைவு. டு நாட் ஈஸிலி. அதனால்
நமக்கு இந்த நிலைமின் கவர்ச்சி விசை வந்து அதிகமாக காணப்படுகிறார்கள். அடுத்த கேள்விக்கு போகலாம். The array of ions in Woodside structure is அப்படின்னு கொடுத்துருக்காங்க. FCCயா, BCCயா, SCCயா, HCPயா. Woodside அப்படின்றது நமக்கு ZnSi. இந்த ZnSை பொறுத்த வரைக்கும் 2 வடிவங்கள் காணப்படுகிறது. ஒன்று வந்து ஜிங்க் பிளெண்டு, செகண்ட் ஒன்று Woodside. இந்த Woodside ஃபார்ம் வந்து எந்த வடிவம் அப்படின்னு கேட்டால் HCP, ஹெக்ஸாகோனல் கியூபிக் க்ளோஸ் பேக்கிங் அல்லது ஹெக்ஸாகோனல் கியூபிக் பேக்கிங் அப்படின்னு சொல்லுவோம். இது தொடர்புடைய மற்ற வினாக்கள் என்னென்ன கேட்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இங்கே இருக்குது பாருங்கள். இந்த ஸ்ட்ரக்சர் வடிவத்தை கொடுத்துட்டு கோஆர்டினேஷன் நம்பர் அணைவு என்னன்றது கேட்கலாம். அதே போல் வடிவத்தை கொடுத்தது பேக்கிங் எஃபிஷியன்சி, நமக்கு தமிழ் வந்து பொதிவு திறன் அப்படின்றதை கேட்கலாம். அதே மாதிரி வடிவத்தை கொடுத்துட்டு டைப் ஆஃப் மெட்டல் எக்ஸாம்பிள் எடுத்துக்காட்டுகளை வந்து கேட்கலாம். நமக்கு இப்போ கேட்டிருந்த கேள்வி இந்த வடிவத்தை கொடுத்துட்டு எடுத்துக்காட்டுகள் என்ன அப்படின்றது தான் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க பாருங்கள். சிம்பிள் கியூபிக் SCC அப்படின்றது வந்ததுன்னா அணைவு எண் 6, அதனுடைய பேக்கிங் எஃபிஷியன்சி 52% வந்து ஆக்குப்பை பண்ணியிருக்கோம். எக்ஸாம்பிள் வந்து பொலோனியம். தென் BCC பாடி சென்டர்டு கியூபிக், தமிழில் வந்து பொருள் மைய கனசதுரம் அப்படின்னு சொல்லுவோம். SCC அப்படின்றது எளிய கனசதுரம். இந்த BCCனுடைய நம்பர் ஆஃப் கோஆர்டினேஷன் நம்பர் வந்து 8, அதனுடைய பேக்கிங் எஃபிஷியன்சி 68%. இந்த BCCக்கு எடுத்துக்காட்டு யார் அப்படின்னு கேட்டால் சீசியம் குளோரைடு அப்படின்னு சொல்கிறோம். தேர்ட் எக்ஸாம்பிள் FCC, தமிழில் வந்து பொருள் மைய கனசதுரம். இது வந்து நமக்கு முகப்பு மைய கனசதுரம். FCCன்றது முகப்பு மையம், முகப்பு மையம். இது BCCன்றது பொருள் மையம், பொருள் மையம். நமக்கு SCC அப்படின்றது எளிய கனசதுரம், எளிய கனசதுரம். ஸோ இந்த FCCயை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், அணைவு எண் வந்து 12, அவ்வளவு ஆக்குப்பை பண்ண பொதிவு திறன் வந்து 74%. எடுத்துக்காட்டு சோடியம் குளோரைடு அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நமக்கு கொடுக்கப்பட்டிருந்தது இவர் தான் HCP அப்படின்றதுக்கு அணைவு எண் 12 தான், பொதிவு திறன் 74 தான். எடுத்துக்காட்டு வந்து ZnS எந்த ஃபார்முல் இருக்குது, Woodside அப்படின்ற ஃபார்முல் வந்து இருக்காங்க அப்படின்றத பார்த்துக்காங்க. அடுத்த கேள்விக்கு போகலாம். The defect caused by an Ag+ ion occupied in the interstitial space of AgBr crystal. நமக்கு AgBr படிகத்தில் Ag+ அயனியானது இடைச்செருகல், இந்த வார்த்தை போதுமானது உங்களுக்கு, இடைச்செருகல் நிலையில் காணப்படுவதால் ஏற்படும் விளைவு என்னன்னு கொடுத்துருக்குறாங்க. ஷாட்கி, ஃப்ராங்கல், மெட்டல் டெஃபிஷியன்சி, மெட்டல் எக்ஸஸ். நமக்கு சரியான விடை வந்து ஃப்ராங்கல் டிஃபெக்ட் அப்படின்றது சரி. ஏன் இந்த இன்டர்ஸ்டிஷியல்ன்ற வேர்டு வந்ததுனாக்கா அதுக்கு ஃப்ராங்கல் தான். இதே போல் இந்த AgBrஐ பொறுத்த வரைக்கும் நமக்கு ஷாட்கி டிஃபெக்டும் காட்டும், அதே போல் ஃப்ராங்கல் டிஃபெக்டும் அவங்க எக்ஸிபிட் பண்ணுவாங்க. இது தொடர்புடைய மற்ற வினாக்கள் நமக்கு கேட்கக்கூடியது. இந்த 2 பேருக்கும் இடையிலான வேறுபாடு பாருங்கள். டெஃபினேஷன், ஷாட்கி விளைவு அப்படின்றது கேட்டையான் அதே போல் ஆனையான் சம எண்ணிக்கையில் வந்து என்ன ஆகிருப்பாங்க, மிஸ்ஸிங் ஆகிருப்பாங்க. ஆனால் ஃப்ராங்கல் டிஃபெக்டை பொறுத்த வரைக்கும் இந்த கேட்டையான் நேர்மின் அயனி டிஸ்பிளேஸ் ஆகிருக்கு, இடம் பெயர்ந்து இருக்குது. அது தான் இருக்க வேண்டிய இடத்துல இருந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இன்டர்ஸ்டீஷியல் சைட்டில் போயிட்டு ஆக்குப்பை பண்ணியிருக்கு, இடைச்செருகல் நிலையில் போய் உட்காந்துருப்பார். டைப் ஆஃப் டிஃபெக்ட் நமக்கு இங்கே ஷாட்கி டிஃபெக்ட் வந்து வேக்கன்சி, ஒரு நேர்மின் அயனியும் எதிர்மின் அயனியும் இடம் பெயர்வதால் வெளியே போயிடுறதுனால அந்த இடத்துல வந்து வேக்கண்ட் வெற்றிடம் உருவாகும். ஃப்ராங்கல் டிஃபெக்டை பொறுத்த வரைக்கும் இருக்க வேண்டிய அயனி வெளியே போகிறதுனால வெற்றிடம் கிரியேட் ஆகும். அதே போல் அந்த அயனி இன்னொரு பொசிஷனில் ஆகிறதுனால அவருக்கு இன்டர்ஸ்டீஷியல் டிஃபெக்ட் அப்படின்றதும் உருவாகும். டென்சிட்டி, அடர்த்தி, நமக்கு ஷாட்கி டிஃபெக்டை பொறுத்த வரைக்கும் நேர்மின் அயனியும் எதிர்மின் அயனியும் வெளியேறுவதால் அந்த படிகத்தினுடைய அடர்த்தி டென்சிட்டி வந்து குறையுது. டென்சிட்டி குறையிறதுனால மாஸ் வந்து குறையிறாங்க. வால்யூமில் நோ சேஞ்ச், அதனுடைய கன அளவில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. ஃப்ராங்கல் டிஃபெக்டை பொறுத்த வரைக்கும் மாசிலும் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. எலக்ட்ரிக்கல் நியூட்ராலிட்டியை பொறுத்த வரைக்கும் இங்கே ஒரு ப்ளஸ் அயனியும் ஒரு மைனஸ் அயனியும் வெளியே போகிறதுனால நமக்கு எலக்ட்ரிக்கல் நியூட்ராலிட்டி அப்படின்றது
மின்தன்மை வந்து மெயின்டைன் சமநிலைப்படுத்தப்படும். இங்கவும் நமக்கு மின்தன்மை வந்து மெயின்டைன்டு. எலக்ட்ரிக்கல் நியூட்ரலிட்டி வில் பி மெயின்டைன்டு. அயான்ஸ் வந்து இன்வால்வ்டு. இங்கே நமக்கு ஷார்ட்கீயில் போத் கேட்டையான் அண்ட் ஆனையான் வந்து இன்வால்வ் ஆகுவாங்க. ஃப்ராங்கல் டிஃபெக்டை பொறுத்த வரைக்கும் ஒன்லி கேட்டையான் மட்டும்தான் இன்வால்வ் ஆகுவார். பட் அந்த கேட்டையான் ஆல்சோ எக்ஸிஸ்ட் அஸ் ஏ ஸ்மால் இன் சைஸ். அவரை பொறுத்த வரைக்கும் உருவ அளவில் சின்னதாக இருப்பாங்க. கிறிஸ்டலுடைய டைப் ஷார்ட்கி டிஃபெக்டை பொறுத்த வரைக்கும் அயானிக் கிறிஸ்டல்ஸ் தான் வந்து விளைவுக்கு உட்படுவார்கள். ஃப்ராங்கல் டிஃபெக்டை பொறுத்த வரைக்கும் அயானிக் சாலிட்ஸ் தான். பட் சைஸ் இங்கே வந்து பாருங்கள் சிமிலர் சைஸ். யாருடைய சைஸு? கேட்டையான் ஆனையானுடைய உருவளவு ஒரே மாதிரி இருந்தாக்கல அது ஷார்ட்கி. ஃப்ராங்கல் டிஃபெக்டை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே அயனிகளினுடைய உருவ அளவில் வித்தியாசங்கள் லார்ஜ் டிஃப்ரென்ஸ் வந்து இருக்கும். யார்? கேட்டையான் வந்து சின்னதாகவும் ஆனையான் வந்து பெரியதாகவும் இருக்குது. இது போன்ற வித்தியாசங்கள் இருந்ததுன்னா அது ஃப்ராங்கல் டிஃபெக்ட். ஆனால் கேட்டையானுடைய உருவளவும் ஆனையானுடைய உருவளவும் சம அளவில் இருந்தாங்கன்னா அது வந்து ஷார்ட்கி டிஃபெக்ட். எடுத்துக்காட்டுகள் நமக்கு காம்படேட்டிவ் எக்ஸாம்பிள் கொஷின்ஸ் கேட்பாங்க. ஷார்ட்கிக்கு வந்து பார்த்திங்கன்னா NaCl, பொட்டாசியம் குளோரைடு, சீசியம் குளோரைடு இவங்க எல்லாமே அயானிக் சாலிட்ஸு. ஃப்ராங்கல் டிஃபெக்டை பொறுத்த வரைக்கும் சில்வர் சால்ட் வருவாங்க பாருங்கள். சில்வர் குளோரைடு, சில்வர் அயோடைடு, சில்வர் புரோமைடு அண்டு ZnS ஜிங்க் சல்ஃபைடு. இந்த சில்வர் புரோமைடை பொறுத்தவரை 2 விளைவுகளுக்கும் காட்டும். AgBr அப்படின்றது ஷார்ட்கி விளைவு, ஃப்ராங்கல் விளைவு ரெண்டுத்துக்கும் காட்டுவாங்க. அடுத்த கொஷின்ஸ் நமக்கு இந்த மில்லர் இண்டிசஸ் ஆஃப் எ ஃபேஸ் ஆஃப் எ கிறிஸ்டல்ஸ் ஆர். நமக்கு ஒரு படிகத்தினுடைய முகப்பு ஒன்றினுடைய மில்லர் எண்கள் என்பது அம்முகப்பு பல்வேறு அச்சுக்களை வெட்டக்கூடிய இடைவெட்டிகளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு இப்போ தான் பார்த்தோம். நம்ம மில்லர் இண்டிசஸ் அப்படின்றது ரெசிப்ரோக்கல் அல்லது இன்வெர்ஷனலி ப்ரப்போர்ஷனல் டு இன்டர்செப்ட் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது வெட்டிகளுக்கு எதிர் விகிதத்தில் வந்து காணப்படும் அப்படின்றோம். இதற்கான தொடர்புடைய தகவல் நமக்கு மில்லர் இண்டிசஸ் அப்படின்றது பார்த்திங்கன்னா பாருங்கள், ரெசிப்ரோக்கல் ஆஃப் தி இன்டர்செப்ட். நமக்கு அது ஒன்றை ஒன்று தொடக்கூடிய தொடுகோடுகளுக்கு வந்து எதிர் விகிதத்தில் காணப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிள் பாருங்கள், நமக்கு இன்டர்செப்ட் என்ன சொல்கிறோம்? XYZ அப்படின்ற ஆக்சிஸை வந்து எடுத்துக்கிறோம் அல்லது ABCன்னு சொல்கிறோம். இவர்களுக்கு எப்படி எடுக்கணும்? ரெசிப்ரோக்கல் எடுக்கிறோம். அதனால் 1/A 1/B 1/C அப்படின்னா நமக்கு ரெசிப்ரோக்கலாக தான் இருப்பாங்க அப்படின்றது. ஸோ நம்ம இந்த வீடியோவில் வந்து நடந்து முடிந்த UGTRBயில் கேட்கப்பட்ட சாலிட் ஸ்டேட் திட நிலைமைக்கான வினாக்கள் விளக்கங்களை பற்றி பேசணும். அடுத்த வீடியோவில் மேலும் தொடர்புடைய வினாக்களை வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அடுத்து வரக்கூடிய UGTRBக்கான சேர்க்கைகள் வந்து போயிட்டுருக்கு. நீங்கள் சேர்க்கை பற்றிய தகவல்களுக்கு இந்த எண்ணை வந்து நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். செல் நம்பர் வந்து 9842051499 9150302456 அப்படின்ற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளலாம். தேங்க்யூ. தேங்க்ஸ் டு வாட்சிங்.